ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோத் ஸ்பார்க்கிள் சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செகண்ட் ட்ரிமிஸ்டரில் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ், பேபி க்ரோத், ஃபுட் சார்ட் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது செகண்ட் ட்ரிமிஸ்டர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th மந்த், 5th மந்த், 6th மந்த் இந்த 3 மந்த்தை தான் வந்துட்டு செகண்ட் ட்ரிமிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 13 to 26 வீக்ஸ் வரைக்கும் வந்துட்டு செகண்ட் ட்ரிமிஸ்டரில் வரும். இந்த 13 to 26 வீக்ஸில் பேபிஸோட க்ரோத் வந்து நம்ம பார்க்கலாம், ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க. அதாவது வாமிட் சென்சேஷன் எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லாவே சில பேர் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க. அதே மாதிரி வயிறு வந்து நல்லா கொஞ்சம் வளர்ந்து இப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்கிறத நம்ம சொல்லாமையே சில பேர் நம்ம வயிற்றை பார்த்து வந்து நல்லா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ வந்து ரொம்பவே ஹாப்பியான ஒரு டைமிங் வந்து இந்த செகண்ட் ட்ரிமிஸ்டரை நம்ம சொல்லலாம். ஸோ வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கர்ப்பிணியோட உடல் மாற்றங்கள் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடப்பதிலே வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் வந்து தடுமாற்றமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் வயிறு வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும். ஸோ வந்து நமக்கு நடக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடப்போம். பேபி வந்து நல்லா வந்து வெயிட் கெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த டைமில் வயிறுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அவுட்ஃபிட்லாம் கூட கொஞ்சம் பெருசாக வந்து நம்ம சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம், ட்ரெஸ்லாம் கூட. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வயிற்றில் வந்து கோடாக வந்து வரும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா பேபி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கிறதுனால கர்ப்பப்பை வந்து விரியுது. கர்ப்பப்பை வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கறதுனால நமக்கு மசில்ஸில் வந்துட்டு நல்லா வந்து ஒரு எலாஸ்டிசிட்டி மாதிரி வந்து நல்லா வந்து விரிவு கொடுக்குறனால நமக்கு கோடு வந்து வருது. இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சிவப்பு கலரில் இருக்கும், சில பேருக்கு வந்து கருப்பு கலரில் இருக்கும், வெள்ளை நிற கோடுகள் இந்த மாதிரிலாம் வரும். மார்பகங்களுமே கூட நல்லா வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ வந்து அங்கேயுமே வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் கூட இந்த செகண்ட் ட்ரிமிஸ்டரில் வரும். நெக்ஸ்ட் சேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மூச்சு விடுறதுல வந்து கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து வயிறாக வந்து கொஞ்சம் வந்து இருக்கும், அதாவது மேல் வயிறாக வந்து வளரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பப்பை வந்து மேல் நோக்கி வளருதுன்னு அர்த்தம். ஸோ வந்து மூச்சு விடுறதுல வந்து கொஞ்சம் சிரமம் இருக்கும். நீங்கள் வந்து யோகா எக்ஸசைஸ் இந்த மாதிரி மூச்சு பயிற்சிகள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து இருக்காது. ஸோ வந்து நிறைய வந்து யோகா எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோலேயே கூட வந்துட்டு நம்ம சேனலே கூட வந்து இந்த நார்மல் டெலிவரி எக்ஸசைஸ்லாம் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பாடி பெயின்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஏன் பார்த்திங்கன்னா, குழந்தை வந்து வளர நமக்கு வயிறு வந்து முன்னோக்கி வளர்ந்துட்டுருக்கும். முதுகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் பெண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு வெயிட் வந்து முன்னாடி வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ வந்து பேபி வந்து நல்லா வளர நமக்கு முதுகு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டாக வந்து அப்படியே பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ முதுகு வலி, கால் வலி, இந்த மாதிரியான வலியெல்லாம் வந்து இருக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் குளிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் இதுவுமே வந்து சரியாயிடும். அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கால்களில் வந்து வீக்கம் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடம்பே வந்து வீங்கி போன மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது முகமெல்லாம் வீங்கியிருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீர் கோக்குது. அதாவது நம்ம மாதமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வந்து நீர் கோத்துருக்கும். காலெல்லாம் வந்து நீர் வந்து இறங்கியிருக்கும். நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா காலில் வந்து 2 காலுக்கு அடியில் 2 தலகாணி வச்சு படுத்துக்கோங்க. அதே மாதிரி காலை வந்து ரொம்ப நேரம் தொங்க விட்டு உட்காரக்கூடாது. காலை வந்து நீட்டி தான் உட்காரணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கால் வீக்கம் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெஞ்செரிச்சல் வந்து நமக்கு வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வந்து வரும். அதாவது சீக்கிரம் வந்து செரிக்காது. ஸோ நம்ம சாப்பிட்ற பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெவி ஃபுட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக செரிக்கிற மாதிரி ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்லாம். வாட்டர் லிக்விட் கண்டென்ட்டாக வந்து நிறைய எடுத்துக்கோங்க. இளநீர் நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க. நிறைய வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணுங்கள். அடுத்து வந்து மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறையா வந்து தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு வந்து 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணி வந்து நம்ம குடிக்கணும். இப்படி தண்ணி நிறைய குடிச்சிங்க அப்படின்னாலே நமக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து அவ்வளோ வராது. அதே மாதிரி வாழைப்பழம், கொய்யாப்பழம் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க கண்டிப்பாக அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி சாப்பிடும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிற டாபிக் குழந்தையோட வளர்ச்சி. அதாவது 7, 6 இந்த மாதிரில வந்து வீக் 13 வந்து பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குழந்தையோட வளர்ச்சி வந்து 13 to 26 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ரிமிஸ்டர்லேருந்து வருது. ஸோ இந்த இதை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீக் 13 வந்து பார்த்திங்கன்னா 11 சைஸில் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக் 14
வீக் 14 வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபியோட மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். பேபி வந்து உதைக்கிறது, முண்டுறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நல்லாவே வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து வீக் 16 வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபியோட மசில்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து வளரும். அதே மாதிரி அவங்களால வந்து நம்மளோட வாய்ஸ் வந்து கேட்க முடியும். அடுத்து வீக் 17 வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை மேல் வந்து ஒரு வெள்ளையாக ஒரு மாவு மாதிரி ஒரு பொருள் வந்து படிய ஆரம்பிக்கும். குழந்தை வந்து விழுங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உறிஞ்சுதல் திறன் வந்து எல்லாமே வரும். அடுத்து வந்து பார்க்க போகிற வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18. இதில் வந்து குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். இந்த வாரத்தில் வந்து குழந்தைங்க வந்து நல்லாவே உதைக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு வந்து நரம்பு மண்டலம் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து வளர ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு வீக் 19 வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஒரு மாம்பழம் இல்லைனா ஒரு வாழைப்பழம் அளவுக்கு வந்து இவங்க வளர்ந்துருப்பாங்க. வயிற்றுள்ள குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிற ஒரு ஆணா பெண்ணாங்கிறத வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த வீக் 19 வந்துட்டு. அதாவது ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் வந்து இந்த வீக் 19 கண்டுபிடிச்சிக்கலாம். இனப்பெருக்க உறுப்புகள்லாம் வந்து நல்லா வந்து வளர்ந்துருக்கும் இந்த வீக் 19. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வீக் வந்து வீக் 20 வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபியோட மூமெண்ட்ஸ் இந்த வீக்லையுமே வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் வீக் பை வீக். இப்போ வந்து குழந்தையால் அவங்களோட விரலை வந்து நல்லா வந்து சப்ப முடியும். தோல்லாம் வந்து நல்லா கடினமாக வளர்ந்துருக்கும். அதே மாதிரி அவங்களால மலம்லாம் வந்து உற்பத்தி செய்ய முடியும். இதுதான் வந்து மெக்கோனியம் சொல்லுவாங்க. பேபி வந்து பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலரில் வந்து போவாங்க, அதை மெக்கோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக் 21 பார்த்திங்கன்னா இவங்களால வந்து பேபியால் ஃபுட்டோட அந்த டேஸ்ட்டை வந்து உணர முடியும். இனிப்பாக காரமாக அந்த மாதிரி ஃபுட் டேஸ்ட்லாம் வந்து அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வீக் 22 வந்து குழந்தைக்கு வந்து கூந்தல் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கும். முடி வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கும். நுரையீரல் வந்து நல்லாவே வந்து வேகமாக வளர்ந்துட்டுருக்கும். தாயோட இதய துடிப்பு வந்து அவங்களுக்கு கேட்க முடியும். வெளிப்புற சத்தத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிப்பாங்க. சவுண்ட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க.